ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இன்றைக்கி மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. நான் நினச்சேன் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் பரவாயில்ல, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் நிஃப்டி பேங்க் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 25 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 20,868 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் வந்து 84,426 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 62 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். பேங்க் நிஃப்டி 26 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 58,007 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஃபெடரல் பேங்க், எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது எல்லாமே ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இது எல்லாமே ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பாசிட்டிவ் வந்துச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் இன்றைக்கி 3% மேலே பாசிட்டிவ், 39 ரூபா வரைக்கும் போயிருக்குது. 39 ரூபா 68 காசு வரைக்கும் போயிருக்கு. கடைசியில் 38 ரூபா 84 காசில் க்ளோஸ் ஆயிருக்கு சவுத் இந்தியன் பேங்க். ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் சவுத் இந்தியன் பேங்க் இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் 52 டச் பண்ணியிருக்குது. பட் என்னோட கருத்து என்னென்னா, சவுத் இந்தியன் பேங்க்கில் பெருசாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்ஸு இப்போதைக்கு பெருசாக, அதாவது இந்த லெவலுக்கு மேலே போகிற அளவுக்கு அவங்கள்ட்ட பாசிட்டிவ் நியூஸஸ் எதுவுமே இல்லை. பட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாங்க. ரீசென்ட்லி கொஞ்ச நாள் வந்து அப்படி பம்மிட்டு இருந்துச்சு ஷேர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெருசாக எந்த மூமெண்ட்ஸுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு நல்ல ரியாக்ஷன் இருக்குது. பட் ஃபண்டமெண்டலி அந்த பேங்க் நல்ல பேங்க் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் நான் இந்த அளவுக்கு மேலே போகிற அளவுக்கு அங்கே ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல வரல, அதான் சொல்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குவாங்க. மேபி சடனாட்டு எக்ஸிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா அது கீழே விடும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்குவாங்க. ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு எடுக்காதீங்க சவுத் இந்தியன் பேங்க்கில், அது ரிஸ்க் ஆட்டு மாற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்காதீங்க சவுத் இந்தியன் பேங்க்கில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில் ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஆக்சுவலி ஆந்திர பிரதேஷில் இருக்கிற ஸ்ரீகாக்குளம் ஃபெசிலிட்டியில் யுஎஸ்எஃப்டியை பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டட், அது வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் ரிசீவ் ஆயிருக்குது. இதில் அந்த இன்ஸ்பெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டியில் பண்ணது பாஸ் ஆகிருக்குது, எந்தவித இஷ்யூஸுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்த நோ ரெகுலேட்டரி ஆக்ஷன் இஸ் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை இந்த யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணதில். ஸோ அதனால் ரெட்டிஸுக்கு இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் ரியாக்ஷன் கொடுத்துருந்துச்சு மார்க்கெட்டில் டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ சில்வர் வாங்கலாமாலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ சில்வரை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ரீகால் பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் அவர் வந்து ஒரு கம்பெனியோட சமரத் வெல்த் மேனேஜ்மெண்ட்டோட ஃபவுண்டர் அண்ட் சிஓவாட் இருக்கிறவர் தான் சிவாஜி வித்தாலாரோ அவரோட நேமு. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா 2011 நடந்த கொலாப்ஸ், 2011 பார்த்தீங்கன்னா 2 times அந்த கொலாப்ஸ் நடந்திருக்கு சில்வரில். இப்போ சில்வரோட ப்ரைஸ் வந்து 1,77,000 வரைக்கும் போயிருக்கு 2 நாளுக்கு முன்னாடி, இந்த தன்டேராஸை முன்னிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாட்டு 1,70,000 அந்த ரேஞ்சுக்கு இறங்கி இருக்குது. ஸோ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 to 40% வந்து சில்வரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2011 என்ன நடந்திருக்குன்னா, 2011 ஒரு கிராஷ் நடந்திருக்குது. 29/4/2011 அந்த மாதத்தில், அதாவது ஏப்ரலில் நடந்திருக்குது. ஸோ சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $48 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃப்ரைடே வந்து சில்வர் $48 க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1,980 ரூபான்னு சொல்கிறாங்க அந்த டைமில் உள்ள கரன்சி வேல்யூ வச்சு பார்க்கும்போது. அது 5 செஷன் கழித்து பார்த்தா பொத்துன்னு பார்த்தீங்கன்னா $24 வந்திருக்கு, $33 வந்திருக்கு. 5 செஷன் கழித்து பார்த்தா சில்வரோட ப்ரைஸ் வந்து $48 $33 பொத்துன்னு விழுந்துடுச்சு. இது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இதனால மெனி புரோக்கர்ஸ் அண்ட் சப் புரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸுக்கிட்ட டிஃபால்ட்டாக அந்த பேமெண்ட் வந்து லாஸஸில் போய் முடிஞ்சிருக்கு. ஏன்னா ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணலை. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கிங் கம்பெனிஸ் வந்து கிளைண்ட்ஸு சப் புரோக்கர்ஸோட ஹவுஸ், குறிப்பாக பெங்களூர்ஸில் எல்லாமே டேரெக்டாக விசிட் பண்ணி பேமெண்ட் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிகவர் ஆகிறதுக்கு, இந்த இன்சிடென்ட்லேருந்து ரிகவர் ஆகிறதுக்கே 2 to 3 years ஆயிருக்கு. செப்டம்பர் 2011 ஒரு கிராக் நடந்திருக்கு. $44 இருந்த சில்வர் $26 போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க 15 செஷனில். அதாவது $44 இருந்தது செப்டம்பர் 2011. அடுத்தது ஒரு 15 செஷனில் $26 இறங்கியிருக்குது. ஸோ சில்வரில் யூஸ் பண்ணுறவங்க, ட்ரேட் பண்ணுறவங்க, ETF வாங்குறவங்களாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க, இதான் என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபாவளி ரிலேட்டட் இந்த ஆல்கஹால் பிவரேஜஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. குறிப்பாட்டு ரேடிகோ கைட்டன், அலைட் பிளண்டர்ஸ் இது மாதிரி பங்குகள் எல்லாமே இந்த ப்ரீமியம் லக்ஸரி பிராண்ட்ஸில் இருக்கிற லிக்கர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஃபோக்கஸ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. அது ரீசன் பார்க்கும்போது இவங்க ரேடிகோ கைட்டன்லாம் 5% அப், அலைட் பிளண்டர்ஸ் நேற்று 6% அப்பு, இன்றைக்கி 3% மேலே அப்பில் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது ஜெகாஜிட் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. ஜிஎம் பிவரீஸ்லாம் 7% அப்பு, டிகாநகர் இண்டஸ்ட்ரீஸ் 5% அப்பு, யுனைடெட் பிவரீஸ் 2% அப்பு, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் 1% பாசிட்டிவ் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கும் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. இது எது பேஸ் பண்ணி கொடுத்துருக்குன்னா, தீபாவளியில் வந்து இந்த மாதிரி லிக்யூரோட சேல்ஸ் நல்லாயிருக்கும், அதை பேஸ் பண்ணி இந்த கம்பெனிஸுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்னால இது ஸ்டாக் ரியாக்ஷனும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோடாஃபோன் ஐடியா. ஆக்சுவலி இவங்க வந்து இந்தியன் வெண்டர்ஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு HFCL, தேஜாஸ் நெட்வொர்க், HCL. எதுக்குன்னு பார்க்கும்போது இவங்க இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 3G தான் ஃபுல்லி ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க வோடாஃபோன் ஐடியா. 4G ஃபுல்லி இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். விச் மீன்ஸ் எல்லா இடத்துக்குமே இங்கே பார்த்தீங்கன்னா வோடாஃபோன் 3G தான் கிடைக்கும் எங்கள் ஏரியாலலாம். ஆனால் அதே கொஞ்சம் நாகர்கோவில் அந்த ரேஞ்சில் போகும்போது நாகர்கோவில் டவுனுக்குள்ளே போகும்போது 4G வரைக்கும் கிடைக்குது. அதே டவர் வந்து ஃபுல்லாக இருக்க மாட்டேங்குது. ஸோ வோடாஃபோன் ஐடியா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 4G 5G அந்த நெட்வொர்க் வந்து ரோல் அவுட் பண்ணுறதுக்கு விச் மீன்ஸ் எல்லா ஏரியாவுக்கும் ரோல் அவுட் பண்ணுறதுக்கு தேஜாஸ் நெட்வொர்க்கு, HFCL, HCL இவங்களோட நெட்வொர்க்கை வந்து யூஸ் பண்ண போகிறதாட்டு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் இந்தியன் கம்பெனிஸோட நெட்வொர்க்கை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா காஸ்ட் கட்டிங் பண்ணலாம். ஸ்பீடாட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5G அண்ட் 4G அந்த நெட்வொர்க்கை வந்து ரோல் அவுட் பண்ணலாம். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாரின் கம்பெனிஸ் வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா ஃபாரின் கம்பெனிஸ்னால் கண்டிப்பாக பைசா கொடுக்கணும், அமௌண்ட் இருந்தால் தான் அது நடக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடன் வச்சு பண்ணிக்கலாம், அந்த பேஸில் இவங்க பண்ணுறாங்க போல். ஸோ இது வந்து வோடாஃபோன் ஐடியா கொடுத்த அப்டேட். ரேப்பிடாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்தியன் கம்பெனிஸோட நாங்கள் டைப் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமோத் ட்ரேடிங். ஸோ முஹரத் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இப்போ 2081 கம்ப்ளீட் ஆயிருக்கு. இனி 2082ல் சில ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுறதுக்கு அவங்க சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பஜாஜ் ஃபினான்ஸ் 1260 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 22% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஸ்டாப் லாஸ் 937. இது போக டிவிஸ் லேபரேட்டரிஸுக்கு 8200 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸ்டாப் லாஸ் 5700, 25% மேலே போகும்னு சொல்கிறாங்க. கரண்ட் லெவல் 6550 இருக்குது கரண்ட் லெவல் பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு இ-காமர்ஸ் செக்மெண்ட்டாக இருக்கிற FSN இ-காமர்ஸ் செக்மெண்ட், ஐ திங்க் இது நைக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 30% மேலே போகும். 340 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்விக்கி, இதுக்கும் 24% மேலே போகும். 540 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 19% மேலே போகும். 1050 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. SBI கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீஸ் லிமிடெட், இதுக்கு வந்து 1100 ரூபா டார்கெட் ப்ரைஸ், 19% மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் பிக் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இதே பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இதிலலாம் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த ஸ்டாக்குமே இல்லை. ஸ்விக்கியும் இல்லை, நைக்காவும் இல்லை. நைக்காவும் ரொம்ப வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இது போக ஃபஸ்ட்டு டிவிஸ் லேபரேட்டரிஸ், அதுவும் எக்ஸ்பென்சிவ். பஜாஜ் ஃபினான்ஸ் எக்ஸ்பென்சிவ். இப்போதைக்கு நம்மளால் இதெல்லாம் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட், இவங்க நியூ எனர்ஜி வெஞ்சூர் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 1.5 lakh crore 1.5 lakh crore வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த நியூ எனர்ஜி பிஸ்னஸில் வந்துமே வரும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நியூ எனர்ஜி பிஸ்னஸ் அதில் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேட்டரி ஃபேக்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் நகரில் போடுறாங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்காக இருக்கிறது. சோலார் செல் ஜிகா ஃபேக்ட்ரிஸ்லாம் வர இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நியூ எனர்ஜி பிஸ்னஸில் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. SBI பார்த்தீங்கன்னா 7500 கோடி பாண்ட்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ கூப்பன் ரேட் 6.93% இருக்குது. இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி ரிடம்ஷன் டேட் அக்டோபர் 20, ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் டேட் பார்க்கும்போது அக்டோபர் 17 சொல்கிறாங்க. ஆனால் ஓப்பனிங் டேட்டும் ஒரே நாள், க்ளோசிங் டேட்டும் ஒரே நாள் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 17 ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரிக்யூர்மெண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 7500 கோடி பாண்ட்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. சாம்பியர் நியூட்ரிஷன்ஸ் இவங்க வந்து ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. குறிப்பாட்டு இந்த கன்ஃபெக்ஷனரி ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு. இது மூலமாட்டு 12 to 15 crores வரைக்கும் அவங்களுக்கு ஆனுவலி பார்த்தீங்கன்னா 3 yearsக்கு ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து சாம்பியர் நியூட்ரிஷன்ஸ் கொடுத்த அப்டேட். ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்டோட தான் அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டோட ஒர்த்து 45 கோடி. ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் ரைசிங்கும் பண்ணியிருக்காங்க 385 கோடிக்கு. இது சாம்பியர் நியூட்ரிஷன் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஆர்பிஐயோட அந்த கிரெடிட் லாஸ் ரெகுலேஷன் நார்ம்ஸ்னால இவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 9000 கோடி அளவுக்கு அதனால பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரெடிட் லாஸ் ஃப்ரேம் ஒர்க் பை 2031 அப்போ பண்ணுறது இவங்களுக்கு அது பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லி பேங்கோட மேனேஜிங் டைரக்டராக இருக்கிற அசோக் சந்திரா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேஸில் இன்றைக்கி பஞ்சாப் நேஷனல் பேங்க் மார்க்கெட்டில் விழுந்திருக்குது. இன்க்ரெட் ஈக்விட்டிஸ் ஒரு 5 ஸ்டாக்ஸை பிக் பண்ணியிருக்காங்க. 30% வரைக்கும் மேலே போகும்னு சொல்லி. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்போலோ டயர்ஸ் 20% மேலே போகும். 550 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. கனரா பேங்க் 25% மேலே போகும். 156 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. நெஸ்கோ 23% மேலே போகும். 1655 ரூபா டார்கெட் ப்ரைஸு. சந்தூர் மேக்னஸ் அண்ட் அயனோஸ் 30% மேலே போகும். 280 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 22% மேலே போகும். 780 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. பிஎன்பி பாரிபாஸ் பார்த்தீங்கன்னா 1.9% ஸ்டேக் வந்து ஆர்பிஎல் பேங்க்கில் வாங்குறாங்க 377 கோடிக்கு. இது வந்து பிஎன்பி பாரிபாஸ் கொடுத்த அப்டேட்டு. என்டிபிசி கொடுத்த அப்டேட்டு. கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் குறிப்பாட்டு சோலார் கெப்பாசிட்டி 38 மெகாவாட் குஜராத்தில் வந்து
கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து என்டிபிசி கொடுத்த அப்டேட்டு. பிடிசி இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருந்துச்சு எஸ்டர்டே. ரீசன் பார்க்கும்போது பாரத் டைனமிக்ஸ் கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இதில் மிசைல்ஸ், யூஏஇ, லாட்ரிங் முனிஷன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கைடட் பாம்ஸு. ஸோ இது வந்து பிடிசி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பிடிசி இண்டஸ்ட்ரீஸை பற்றி கேட்டிருந்தீங்க. 16,980 இருக்குது. 16,980 இருக்குது. ஐ திங்க் இது ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. கிட்டத்தட்ட பீக் லெவலில் தான் இருக்குது. 17,995 தான் டார்கெட். இது 52 ஹை, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ வேல்யூஷனும் பார்க்கும்போது பி ரேஷியோ 412 இருக்குது. பி ரேஷியோ 412 இருக்குது. ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது பங்கு. இப்போதைக்கெல்லாம் நம்மளால் கிட்ட கூட போக முடியாது. ஸோ புக் வேல்யூலேருந்து பார்க்கும்போது கூட ஜாஸ்தி தான். புக் வேல்யூ 925னா அதுலேருந்து 16 டைம்ஸ் மேலே இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. வேர் எனர்ஜிஸ் வந்து 23% மேலே போகும் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ்லாம் வச்சு அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ புரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இதுக்கு டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இப்போ கரண்ட் லெவல் வந்து 22% மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேர் எனர்ஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோதா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இவங்க வந்து ஜீரோதா பிஎஸ்சி சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த என்எஃப்ஓ நவம்பர் 3 க்ளோஸ் ஆகுது. நவம்பர் 6 அலாட்மெண்ட். நவம்பர் 10 பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜீரோதா கொடுத்த அப்டேட்டு. என்எம்டிசி ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனி. அவங்களுக்கு பிஐஎஸ் லைசன்ஸ் கிடச்சிருக்குது ஹாட் ரோல் ஸ்டீலுக்கு. இது வந்து என்எம்டிசிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஹாட் ரோல் ஸ்டீல் ஸ்ட்ரிப்பு, ஷீட்டு அண்ட் பிளைட்ஸு பைப்லைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டத்துக்கு, அதாவது பைப்லைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டத்துக்கு ஹாட் ரோல் ஸ்டீல் ஸ்ட்ரிப்பு, சீட்டு, பிளைட்ஸு இதுக்கு வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் லைசன்ஸ் பிஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இது என்எம்டிசிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஓஸ். மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ் இப்போ ஐபிஓ வரப்போகிறது. இனி அடுத்த மாதமாக ஐபிஓஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்கமிங் ஐபிஓஸ் நீ பார்க்கும்போது அவாடா எலக்ட்ரோ அப்படிங்கிற கம்பெனி டிராஃப்டட் ஹியரிங் அந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து 10,000 கோடி வந்து நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம். 9,000 கோடியிலேருந்து 10,000 கோடி ரைஸ் பண்ண போகிறதாட்டு இந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிவி மாடியூல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. ஸோ இவங்களோட கெப்பாசிட்டி 2027 5.1 ஜிகாவாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அவங்களோட சோலார் மாடியூல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 8.5 ஜிகாவாட்டு, அடிஷ்னல் ஆட்டு 5.1 ஜிகாவாட்டு. ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி 13.6 ஜிகாவாட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிவி மாடியூல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. இவங்களும் 10,000 கோடி ஐபிஓ வராங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஷேடோ ஃபேக்ஸி. இது அந்த ஃப்ளிப்கார்ட்டுக்கு லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர். பிஎன்ஜிஎஸ் இது வந்து பிஎன் கேட்ஜெட் ஜுவல்லர்ஸோட ஒன் ஆஃப் த பிஸ்னஸில் உள்ள கம்பெனின்னு நினைக்கிறேன். இவங்களும் அந்த டைமண்ட் ஜுவல்லரி பிஸ்னஸில் தான் இருக்கிறாங்க. பிஎன் கேட்ஜெட் ஜுவல்லர்ஸோட ப்ரொமோட்டட் கம்பெனி தான் இந்த பிஎன்ஜிஎஸ் ரேவா டைமண்ட் ஜுவல்லரின்னு சொல்கிறாங்க. இவங்க ஐபிஓ வராங்க. அடுத்து பார்க்கும்போது ரேசன் சோலார். இன்னொன்று வந்து ஒரு 3 கம்பெனி. அது வந்து அந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பேஸ் பண்ண கம்பெனிஸ். அவங்களும் ஐபிஓஸ் வராங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செபி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஐபிஓஸுக்கு எல்லாமே செபி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷேடோ ஃபேக்ஸ். இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இவங்க 2000 2,500 கோடி நாங்கள் ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து டிராஃப்டட் ஹியரிங் பேப்பர்ஸ் வந்து ஆகஸ்ட்லேயே இந்த வருஷம் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. 10.5 crore ஷேர் வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ், குறிப்பாட்டு அவென்யூ இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, லத்தி இன்வெஸ்ட்மெண்ட், ஃபெடரல் பேங்க் இவங்க மூலமாட்ட ஆஃபர் ஃபார் சேலை டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க. பிஎன்ஜிஎஸ் ரேவா டைமண்ட் ஜுவல்லரி இவங்க 450 கோடி ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. ரேசன் சோலார் 1,500 கோடி கிட்ட ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. சுதீப் ஃபார்மா அப்படிங்கிற ஒரு கம்பெனி இவங்க ஒரு 95 crores வந்து ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்கிறாங்க. கிறிஸ் கேபிட்டல் பேக்ட் அக்ரோ கெமிக்கல்ஸ், சேஃபெக்ஸ் கெமிக்கல்ஸ் இந்தியா அவங்க ஒரு 450 கோடி ஃப்ரெஷ் ஷேர்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் மூலமாட்டும் ரைஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இதில் ஒரு 365 கோடி டெப்டை குறைக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு மார்க்கெட்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஐபிஓஸ் வரப்போகுது. ஆகோன் எக்யூப்மெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் இவங்க 332 கோடி ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐபிஓஸ் எல்லாமே காலி ஆகிட்டுன்னு நினச்சேன். எம்டி பிளாங்காக இருந்துச்சு. ஏன்னா நேற்று அப்ளை பண்ண அந்த மிட்வெஸ்ட் ஐபிஓ அது நமக்கு அலாட்மெண்ட் ஆகலை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஓஸ் எதுவுமே இல்லை மார்க்கெட்டில் லைவ் ஆட்டு. ஸோ இவ்வளோ ஐபிஓஸ் வந்து இந்த டிசம்பருக்குள்ளே லிஸ்ட்டாக இருக்கிற மார்க்கெட்டில். ஸோ நமக்கு ஒரு நல்ல டீசெண்டான ஐபிஓஸ் ஒரு 3 ஐபிஓஸ் கிடச்சாலே போதும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.